குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க இன்று இங்கு அருள்மிகு சிவகாம சுந்தரி தாயார் உடனமர் ஆனந்தமா நடராச பெருமான் தலைமையேற்று வீற்றிருத்து நடத்துகின்ற நம் மாளுடை அடிகள் திருக்கூட்டத்தின் 10ஆம் ஆண்டு விழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம் தலைவர், செயலர், பொருளர் மற்றும் அமைப்பாளர் அனைவரின் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை தருவாய் பொன்னம்பலத்துடை எம்பெருமானே என்ற அடியார் நடுவுள் இருக்கின்ற இந்த அருளை இன்றைய தினத்தில் தந்த எம்பெருமானையும் அந்த அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் என் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று காலை முதல் சிவபூசை முதல் இதுகாரும் சிவ சிந்தனையில் மூழ்கி திளைத்து சிவ அமுதத்தை பருகி அமர்ந்திருக்கின்றோம். நாயிற்கடையாம் நாயேனாய் இருக்கின்ற என்னையும் ஒரு பொருளாக கருதி ஒன்றுமறியா நாயேனை உய்யக்கொண்ட எம்பெருமானின் கருணையை வியந்து தித்திக்கும் சிவபெருமான் என்ற இந்த மிக ஆழமான ஒரு தலைப்பை பேச எனக்கு பணியை வழங்கியமைக்கு ஆளுடை அடிகள் திருக்கூட்டத்திற்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் சிற்றறிவிற்கு எட்டிய வகையில் தித்திக்கும் சிவபெருமானின் தித்திப்பை மாணிக்க வாசக பெருமான் அறிந்து ருசித்த அந்த தித்திப்பை எனக்கு தெரிந்த நான் உணர்ந்த வகையில் தாங்களும் ருசிக்க வழங்க விளைகின்றேன். மாணிக்க வாசகர் பெருமானை பற்றி நமக்கு தெரியும். வாதவூரர் திருவாதவூரர். ஏன்னா நம்ம எல்லாம் இந்த திருவாசகம் அப்படிங்கிற ஞான வேள்வியில் நம்ம அமைப்பின் மூலமாக 90 முறை தனியாகவே நம்ம ஞான வேள்வி செஞ்சுருக்கோம். பல்வேறு ஆலயங்கள்லேயும் இல்லங்கள்லேயும் இந்த திருவாசக வேள்வியை நம்ம செஞ்சுருக்கிறோம். அந்த மாணிக்க வாசக பெருமான் திருவாதவூரில் பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக இருந்தார். இது நம்ம எல்லாம் அறிந்த ஒரு விஷயம். இருந்தாலும் அதை சொல்லி ஆரம்பிக்கின்ற பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக இருந்த பொழுது பாண்டிய மன்னன் தன் நாட்டிற்கு குதிரை வாங்கணும் அப்படின்றதுக்காக பொற்காசுகளை கொடுத்து அவரை அனுப்பிச்சி வைக்கிறாரு. திருப்பெருந்துறைக்கு போகிறார். அந்த பொற்காசுகளோட குதிரை வாங்குவதற்காக வாதவூரடிகள். அப்போது குருந்த மரத்தடியில் குருவாய் அமர்ந்து எப்போ இந்த மாணிக்க வாசகர் வருவார்னு காத்துக்கிட்டு இருந்து அவருக்கு தன்னுடைய அருளை தருகிறார். குரு தீட்சை கொடுக்குறார். அதுக்கப்புறம் திருவாதவூரர் தன் நிலை மறந்து தான் கொண்டு வந்த பொற்காசுகளை எல்லாம் அந்த இடத்துல ஆலயம் கட்ட செலவழிக்கிறார். இந்த செய்தி மன்னனுக்கு போகுது. மன்னன் தூது அனுப்புகிறார். என்ன ஆச்சு, குதிரையெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஏதாவது சொல்லணும் இல்லைங்களா? அதனால் அவர் என்ன சொல்கிறார், ஆவணி மூலத்தில் குதிரை வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போது சிவபெருமான் நம்ம காலையிலேருந்து எவ்வளோ விஷயம் கேட்டுட்டோம். அதுவும் பெரிய பெரிய மகான்கள் பேசிய இடத்துல எனக்கு உட்காந்து பேசவே கொஞ்சம் நேரம் நடுக்கமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் அதை தான் புலம்பிகிட்டு இருந்தேன். இவ்வளவோ அறிவார்ந்த கருத்துக்களை சொல்லிட்டாங்க, நான் போய் என்னத்தை சொல்ல போகிறேன்னே தெரியலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 3 நாளாக 1 மணிக்கு தான் படுத்தேன். ஆனாலுமே ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் இப்போ கூட சொல்லிட்டு வந்தேன். அந்த சாமி என்ன சொல்கிறாரோ அதை தான் அங்கே உட்காந்து நான் சொல்ல போகிறேன். எவ்வளவோ படித்தேன், எவ்வளவோ எழுதினேன், ஆனால் இப்போ எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்தேன். அது மாதிரி அவர் ஆவணி மூலத்தில் வரும்னு சொல்லிட்டார். அப்போ அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்போ யாருக்கு ஆகிப்போச்சு? சிவபெருமானுக்கு ஆகிருச்சு. நம்ம அடியவர் சொல்லிட்டார் இல்லைங்களா? நம்மோட பக்தன் சொல்லிட்டார். அப்போ அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை சிவபெருமானுக்கு வந்துடுது.
குதிரை வீரனாக மாறி நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றிக்கொண்டு பாண்டிய மன்னன்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறார். இந்த நரிகளை பரிகளாக்கியதில் ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கஸில் பார்த்திங்கன்னா யானை, சிங்கம், புலி, கரடி எல்லாத்தையும் அடக்கி ஒபே பண்ண வைப்பாங்க. அது சொன்ன பேச்சு கேட்கும், சிங்கம் கூட கேட்கும். ஆனால் இந்த நரியை மட்டும் அடக்கவே முடியாது. அதனால தான் எந்த சர்க்கஸ்லையாவது நரியை பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, அந்த நரியை அடக்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நரிகளையே பரிகளாக மாற்றியிருக்கார். நம்ம ஆன்மாவும் அது மாதிரி தான். நம்மளுடைய மனசு, நீங்களே யோசித்து பாருங்கள். சிவபூஜையில் உட்காந்துருப்போம், கோவிலில் உட்காந்துருப்போம், சாமியை தான் கண்ணு பார்க்கும், காது மந்திரத்தை கேட்கும். ஆனால் மனசு இங்கே நிற்குமா? அது வீட்டில் சமைச்சோமா, வந்தாங்களா, போனாங்களா, லேட் ஆயிடுச்சுன்னா திட்டுவாங்களே அப்படின்னு எங்கேயாவது அலபாஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம மனசு அடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இந்த நரியை அடக்கிறது கஷ்டம். அப்படியாப்பட்ட அந்த நரிகளையே குதிரைகளாக பரிகளாக மாற்றி கொண்டு ஒப்படைச்சிட்டு போகிறார். அந்த நரிகளை பரிகளாக்குனா அது ராத்திரியோட ராத்திரியாக இருந்த குதிரைகளையும் கடிச்சிட்டு எல்லாம் நரியாக மாறி ஓடி போயிடுச்சு. அது வேறு விஷயம். அதனால் என்ன பண்ணார் பாண்டிய மன்னன்? மாணிக்க வாசகருக்கு தண்டனை குடித்து வைகை ஆற்றில் சுடுமணலில் நிற்க வச்சிட்டாரு. அப்போ வைகையில் வெள்ளம் திரண்டு வந்துச்சு. திரண்டு வந்ததையும் அப்போ தான் நம்ம பிட்டுக்கு மண் சுமந்த கதை எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். வைகை ஆற்றில் அதை அடைச்சது. இன்னைக்கு காலையில் கூட அதை பற்றி ஐயா சொன்னாங்க. பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டார். அப்போ ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்க ஒரு மனுஷன் சிவபெருமான். நம்ம ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடியார். ஆனால் இந்த சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய இந்த அடியாரினுடைய அன்புக்கு அடிமைப்பட்டு குதிரை வீரனாக வரார், ஒரு கூலியாளாக வரார். அதுவும் அந்த கோடை அந்த மண்வெட்டி எப்படி வச்சுருந்தாருங்களாம்? தேஞ்சு போன மண்வெட்டியாக கொண்டு வந்தாருங்களாம். ஏன்னா புதுசாக இருந்தால் கூட இவன் வேலை தெரியாதுமான்னு சொல்லிடுவாங்கன்ட்டு. அப்படி ஒரு எளிய கூலி ஆளாக வந்து கூட தன்னுடைய பக்தனுக்காக எவ்வளவு இறங்கி எளிவந்த நிலையிலே நமக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் நம் சிவபெருமான். அந்த மாணிக்க வாசக சுவாமிகள் தான் யானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயனப் பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார். யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன். இப்போ இந்த இடத்துல நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லணும். இன்றைக்கி நான் இந்த இடத்துல அடியாராக வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா இந்த வார கூட்ட நிகழ்வில் கூட இந்த செய்தியை சொன்னேன். நான் எனக்கு திருவாசகம் தெரியாது, தேவாரம்னா அப்படி ஒரு நூல் இருக்கிறதே தெரியாது. பார்க்க போனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஜோசியக்காரர் சொன்னார், திருமந்திரம் படிங்க அப்படின்னு. திருமந்திரம்னா என்ன மந்திரம்? அது 2 லைனில் இருக்குமா 4 லைனில் இருக்குமான்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டேன். ஏங்க திருமந்திரம்னா எதுங்க? அந்த மந்திரத்தை செத்த எனக்கு சொல்லி கொடுங்க, அது என்னன்னு சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்காருக்கு அது படித்தா நல்லதான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் அதை பற்றின எந்த அறிவுமே 2015 வரைக்கும் இல்லை. இது கூட படிப்பேன், சமஸ்கிருதம் கூட வருதோ வரலையோ ரெக்கார்டு கூட சேர்ந்துட்டு புக்கை பார்த்துட்டு கூட படிப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த தேவாரம், திருவாசகம், இந்த பன்னீர் திருமுறை எந்த ஞானமும் கிடையாது. ஆனால் சிவன் கோயிலுக்கு போவேன். எப்படி போவேன்னு பார்த்திங்கன்னா சங்கல்பம் வச்சுக்குவேன். ஏன்னா இல்லைன்னா தான் போகமாட்டோமே. நம்ம பிள்ளையாருக்கு 48 நாள் விளக்கு முடிஞ்சுதா, அடுத்து குருவுக்கு 48 நாள் விளக்கு அது முடிஞ்சுதா, அடுத்தது அப்படியே துர்க்கைக்கு, இப்படியே ஏதாவது ஒரு சாமியை மாற்றி மாற்றி ஒரு 48 நாள் சங்கல்பம் வைப்பேன். ஏன்னா இல்லைன்னா போகமாட்டோம். 48 நாள் விளக்கு போடணுன்னு சங்கல்பம் வச்சுட்டா எப்படியாவது போகணும். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோமா, மூஞ்சி முகம் கழுவுனோமா, ஒரு 6 மணிக்கு போனோமா, ஒரு 7 மணிக்கு வந்தோமான்னு டெய்லி விளக்கு போடணும். இது ஒன்று நான் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம்னு நினைக்கிறேன். அதனால தான் சாமி பாவம் அந்த பிள்ளை தினம் வந்துட்டு போகுது, இதுக்கு எதையாவது கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாராட்டுருக்கு. அதனால் அது கல்யாணம் ஆன காலத்தில் இருந்து தினமும் சிவன் கோயிலுக்கு போவேன். 7 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ போகக்கூடாதுன்னு கூட சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்ட்டு போவேன். அது மாதிரி டெய்லி போவோம். இந்த 2015 சேகரனை கூப்பிட்டு, ஏம்மா இந்த மாதிரி ஆளுடைய அடிகள் திருக்கூட்டம்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் நீ சேர்ந்துக்கிறியா அப்படின்னாரு. ஐயோ அண்ணே என்னை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2015 உறுப்பினரானேன்.
அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னா 1999 நத்தம் பள்ளியில் நான் அசிஸ்டன்ட் டீச்சராக, உதவி ஆசிரியராக போய் ஜாயின் பண்ணேன். 2020 அந்த பள்ளியிலேருந்து மாற்றலாகி பாலசமுத்திரம் பள்ளிக்கு வந்தேன். அப்போ வரும்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா, அங்கேயும் சிவபெருமான் எனக்கு ஒரு கருணை செய்தார். அந்த சொக்கலிங்க சாமி தான் எனக்கு மானச சுவாமியாக இருக்கணும்னு இன்றைக்கி ஐயா சொல்லும்போது நான் எனக்கு வந்து காமேஸ்வரர் தான் மானச சாமின்னு சொன்னார், ஆத்மநாதர். ஆனால் எனக்கு இன்னும் தெரியலை. ஆனால் என்னை முழுசாக கட்டி போட்டு வச்சுருக்கிறது யாருன்னா அந்த நத்தத்தில் இருக்க சொக்கலிங்கர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த என்னோடய ப்ரமோஷனே ஒரு பெரிய விஷயம். நான் இங்கே பாலசமுத்திரம் வந்துட்டேன் 2000வது வருஷம். வரும்போது அந்த கோவிலில் அங்கேயும் பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே சிவன் கோயில் இறங்குவேன். கோவில் நான் வருவேனே திறந்து வச்சுருப்பாங்க, ஐயர் இருக்காங்களோ இல்லையோ கோவில் திறந்து வச்சுருப்பாங்க. 2 பிள்ளைங்க வரும், போவேன், சாமி கும்பிடுவேன், சுற்றிட்டு நேராக இங்கே ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே பெருமாள் கோயில் போய் அங்கே அப்போ தான் பூஜை ஆகிட்டுருக்கோம். போய் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவேன். இது வந்து அந்த 2 ஆண்டு காலம் நடந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் பாலசமுத்திரம் வந்து 17 வருஷம் இருந்தேன். 2018 எனக்கு ப்ரமோஷன் வருது. இதில் வந்து நான் வந்து என்னோடய சொந்த கதையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சிவபெருமான் என்னை ஆட்கொண்ட விதத்தை நான் சொல்கிறேன். 2018 ப்ரமோஷன் வரும்போது எனக்கு அங்கே பேனலில் நான் பேரே கிடையாது. எனக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு 5 மணிக்கு வீட்டில் இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, எம்மா உனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு, நீ வாங்கிக்கிறியான்னு கேட்குறாங்க. எனக்கு ப்ரமோஷனா? 5 மணிக்கு வீட்டில் சும்மா வந்துட்டு நான் பாட்டுக்கு தலை சீவிட்டு டீ போட்டுட்ருக்கும்போது எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா உனக்கு முன்னாடி இருக்கவங்க ஒரு 10-15 பேர் வேணான்ட்டாங்கம்மா, உனக்கு வாய்ப்பு இருக்குது, நீ போறியாம்னா. அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு. இப்போ ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஜாயின் பண்ணுறேன். மே மாதத்தில் புனிதா கூப்பிடுது, அக்கா நத்தத்தில் அப்பர் சாமி குரு பூஜை இருக்குது, போகலாமாக்கா அப்படின்னுச்சு. நான் வந்து 2000 அங்கேருந்து வந்தது. அதுக்கப்புறம் நத்தத்து பக்கம் போகலை. 2018 நான் ப்ரமோஷன் போகிறேன். அந்த ஜூன் மாதம் ப்ரமோஷனில் போகிறேன். மே மாதம் கூப்பிடுது, அக்கா போகலாமாக்கா அப்படின்னுச்சு. சரிம்மா, நானும் அந்த ஊர் போய் ரொம்ப நாள் ஆச்சுமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு பூஜை போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். நான், உமாதேவி அம்மா, புனிதவதி 3 பேரும். அப்போ எனக்கு மனசு தாங்கலை. ஐயோ இவரை தானே தினம் போய் பார்த்துட்டு வந்தோம், நீங்கள் எல்லாம் உட்காந்துருங்க, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து திருப்பணிக்காக எல்லாம் இடித்து போட்டு முன்னாடி நாய் அசிங்கம் பண்ணி அப்படி ஒரு நிலையில் இருந்துச்சு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன சாமி இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த 18ஆம் தேதியே எனக்கு ப்ரமோஷன். என்னால் நிஜமாகவே நம்ப முடியலை. இன்றைக்கி வரைக்கும் அந்த மனுஷன் என்னை அப்படி கட்டி போட்டு வச்சுருக்காரு, என்னை அங்கேருந்து விடாமல். நான் என்னென்ன கேட்குறேனோ எல்லாம் இந்த வசதி வேணுமா, அந்த வசதி வேணுமா, என்ன வசதி வேணும் எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லி அந்த சுவாமி என்னை கட்டி போட்டு வச்சுருக்கார். அது மாதிரி சாமி மேலே அன்பை மட்டும் வச்சுட்டோன்னா போதும், அவர் நமக்கு கேட்குறத எல்லாத்தையும் கொடுத்துருவார். அது மாதிரி தான் மாணிக்க வாசக சுவாமி சொல்கிறார், யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான்னு சொல்கிறார். தேனை தித்திக்கும், அமுதம் தித்திக்கும். அது எப்படி தித்திக்கும்? நம்ம வாயில் வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அவ்வளோதான் நமக்கு தெரிந்த தித்திப்பு. நல்ல ஜிலேபி, ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாகு எல்லாம் கொடுத்து ஆகா நல்லா இனிமையாக தித்திப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். இவருக்கு தேனாய் தித்திக்கின்றார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேன்கிறது பார்த்திங்கன்னா மலரிலே வந்து அப்படியே அமுதமாக ஊறும். அதை வந்து வண்டு உண்டு அதை இனிமையான தேனாக மாற்றி சேகரித்து நமக்கு கொடுக்கும். அது மாதிரி தான் நம்ம சிவபெருமான் என்ன செய்கிறாரு, அடியவர்களாகிய நம்மளுடைய அந்த ஆன்மாவிலே தேன் ஊறி நிற்கிறார், அமுதமாக ஊறி நிற்கிறார். அதை அந்த அடியவர் வந்து தன்னுடைய அன்பை சிவபெருமான் மீது செலுத்தும் பொழுது அந்த அமுதத்தினுடைய சுவையை நாம் தேனாக சுவைக்க முடிகிறது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, தேன் போல சிவபெருமான் தித்திக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அமுதம்னு ஏன் சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா,
இந்த அமுதம் அப்படிங்கிறது இப்போ நம்ம தயிர் இருக்குது இல்லைங்களா, அதில் மத்து வச்சு நல்லா கயிறு வச்சு கடைஞ்சோன்னா நமக்கு வெண்ணெய் அப்படிங்கிற அமுதம், அதை காய்ச்சினோன்னா நெய்யாக மாறும். அதுபோல் நம்ம மனசை கடலாக வச்சு அதில் உறுதிங்கிற மத்தை வச்சு கடையணும். உறுதிங்கிற மத்து இந்த மனது கடலாக இருக்குது, பாசங்கிற கயிறை வச்சு நம்ம கடையிறோம். இப்போ இந்த உறுதிங்கிறது வந்து இப்போ நம்ம காலையில் படிக்கும்போது கூட புனிதவதி ஒவ்வொரு பதிகத்துக்கும் பலன் சொன்னாங்க இல்லைங்களா. இதை படிச்சிங்கன்னா பொன்பொருள் கிடைக்கும், இதை படித்தா நோய் நிவர்த்தி கிடைக்கும். ஏன்னா பதிகங்களுக்கு பலன் சொல்லி படிக்க வச்சு அப்படியாவது படிப்பாங்கங்கிறதுக்காகத்தான் இந்த பதிகங்களுக்கு பலன் சொல்கிறது. ஆனால் சில சமயம் தோணுது, ஐயோ இது படித்தா நோய்க்காக தானே படிக்கணும், இதை ஏன் இங்கே படிக்கணுங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. எல்லா பதிகங்களுக்கும் பலன் உண்டு. அந்த பதிகங்களை நம்ம படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறோம்? சிலர் வந்து திருவெண்காட்டு பதிகம் ஐயா சொன்னார் இல்லைங்களா, திருவெண்காட்டு பதிகம் பாடித்தான் அந்த பதிகத்தில் வந்த அந்த வரிகளை நம்பினதுனால தான் மெய்கண்டாருங்கிற ஒரு ஞான குழந்தை கிடச்சிது. அந்த திருவெண்காட்டு பதிகத்தை குழந்தை வேண்டி படிங்கன்னு நம்மளும் சொல்கிறோம், படிங்க அப்படின்னு. நான் கூட படித்தேன், திருவெண்காடு போயிட்டு வந்தேன். என் பிள்ளைங்க இன்றைக்கி 2 பேர பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கும். அந்த திருவெண்காட்டு பதிகம் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சிலர் படிப்பாங்க, படிச்சுட்டு சொல்லுவாங்க, எங்கள் டீச்சர் நீங்களும் சொன்னீங்க, நானும் படித்தேன், ஆனால் எந்த பயனுமே இல்லை அப்படின்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட அந்த உறுதி இல்லை. இதை படித்தா நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற அந்த மன உறுதி நம்பிக்கை இருக்கும். நம்ம அபிராமி அம்மை பதிகத்தில் சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் துதிக்கும் உத்தமருக்கிறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி தொகைதரு 16 பேரும் தந்தருளி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மக உணான்னி தாய் அலிக்கொணாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அருள்வாமி அபிராமி உமையே. தினம் படிக்கிறேன், ஆனால் நிறைய கடன் கொடுத்துருக்காங்க. நான் கேட்பேன், ஏம்மா தினம் படிக்கிறேனே 16 செல்வமும் கொடுக்க சொல்லி இப்படி வச்சுருக்கியேம்மா அப்படின்னு. அதில் ஒரு வார்த்தை அப்போ தான் சொன்னிச்சு அந்த அம்மா, என் மண்டையில் உதிச்சுது, சத்தியமாய் நித்தியம் துதிக்கும் உத்தமருக்கு. அப்போ எப்படி துதிக்கணும்? சத்தியமாக நம்பிக்கையோட. அப்போ நான் என் மனசில் என்ன வச்சுருக்கேன்? சந்தேகம் வச்சுருக்கேன். இதை படிச்சுட்டா மட்டும் நமக்கு பலன் கிடச்சிருமா? எங்கேருந்து காசு வரும்? நமக்கு வர்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ நம்பிக்கை உறுதி வேணும், அந்த உறுதிப்பாடு இருக்கணும். அந்த உறுதிப்பாடு இருந்தால் மட்டும்தான். அப்போ அதுக்கப்புறம் நம்ம சாமி பேசின மாதிரி அன்பு வேணும். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சாமிக்கு நீங்கள் என்ன தான் குடமாக பாலில் அபிஷேகம், பன்னீரில் அபிஷேகம், தேனில் அபிஷேகம், இளநீரில், அவர் காலையிலேயே ஐயா பேசினாங்க, கொஞ்சமாக பண்ணினாலும் சாமி கேட்பார், குடமாக ஏன்டா பண்ணுறேன்னு எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்குது. நான் கேட்டுட்டு கூட சாமிகிட்ட சொன்னேன், சாமி கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பாலை ஊற்றுறாங்களே சாமி, எவ்வளோ குழந்தைங்க பசியோடு இருக்குது சாமி அப்படின்னு நான் கேள்வி கேட்டுட்டு, சாமி நான் கேட்டேன்னு என்ன எதுவும் தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு வருவேன். அது மாதிரி என்ன தான் செஞ்சாலும் அவர் மயங்கிற ஒரே விஷயம் என்னன்னா நம்ம அன்பு. நீங்கள் அவர் முன்னாடி நின்று மனசு உருகி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டிங்கன்னா போதும், அந்த மனுஷன் இறங்கி வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார். காலையில் இங்கே திருவிளக்கு ஏற்றும் போது நிஜமாகவே பிரசன்னமாக சாமி வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்தேன். அதனால் இனிமேல் எனக்கு கவலையே இல்லை சாமி, நான் வந்து படிக்கலைன்னாலும் சரி, குறிப்பெடுக்கலைன்னாலும் சரி, எதையோ ஒன்று இங்கே உட்கார வச்சு என்னை சொல்ல வச்சுருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அது மாதிரி நமக்கு அந்த அன்பு உருக்கம் இதுதான் வந்து
தேவை. அந்த அன்பும் உருக்கமும் உணர்ந்தீங்கன்னாவே உங்களுக்குள்ள சிவபெருமான் வந்து தித்திப்பார், நிச்சயமாக தித்திப்பார். மாணிக்க வாசகருக்கு எப்படி தித்தித்தாரோ அதே போல் தேனாய் அமுதமுமாய் வந்து தித்திப்பார். இரும்புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள் அப்படின்னு சொல்கிறார். சரி, நம்ம ஜிலேபி சாப்பிட்டோம், அது வந்து எங்கே வாயில் போட்டோன்னா வாயில் நல்லா இனிப்பாக இருந்துச்சு, பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும், கடை நிறையா ஸ்வீட்டை பார்த்தா இல்லையா? ஆனால் நம்ம சாமி இருக்காரே, இந்த தித்திப்பெல்லாம் நம்ம வாயில் மட்டும்தான் தித்திக்கக்கூடிய தித்திப்பு. ஆனால் மாணிக்க வாசகருக்கு மட்டும் இல்லை, நமக்குமே அப்படி தான். நம்ம கோவிலில் போயிட்டு அபிஷேகத்தில் உட்கார்ந்தோன்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன இருக்குது? சாமிக்கு தண்ணி ஊற்றுறாங்க, பால் ஊற்றுறாங்க, அப்புறம் பஞ்சாமிர்தம் ஊற்றுறாங்க, என்னவோ ஊற்றுறாங்க. ஆனாலும் நம்ம கண் அந்த இடத்த விட்டு போகுதா? ஏன் காரணம் என்ன? ஏன் அப்படி கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்கோம்? அவ்வளோ சந்தோஷம் மனத்துக்கு. ஐயோ சாமிக்கு எல்லாம் நம்மளே ஒரு இடத்துல ஊற்றுங்க, ஆனால் அது இதாகுமா? ஒரு தாய் தன் குழந்தைய குளிப்பாட்டும் போது எவ்வளோ சந்தோஷமாக குளிப்பாட்டுவாளோ அது மாதிரி நம்ம சாமியை குளிப்பாட்டும் போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது அபிஷேகத்தை பார்க்கணும், அலங்காரம் பண்ண மூர்த்தியை பார்க்கணும், தீபாராதனையை பார்க்கணும். என்ன பெருசாக கிடச்சிற போது அதை பார்த்தோன்னே எவ்வளவோ இயற்கையான விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை தருது. ஆனால் அதை விட ஒரு சந்தோஷம் இங்கே நமக்கு கிடைக்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரம்னாலும் அந்த இடத்துல கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்கோமே, ஏன்? நமக்கு கண்ணில் தித்திக்கிறார். அப்படியே நம்ம கண்ணில் நின்றுட்டு சாமி அப்படியே அவர் அந்த சாமியை விட்டு நம்மளால் கண்ணே எடுக்க முடியாத அளவுக்கு தித்திக்கின்றார். இந்த கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள்னு சொல்கிறார். அவரோட மனசு எப்படி இருந்துச்சான்? இரும்பு தரு மனத்தேன், இரும்பு மாதிரி மனசு வச்சுருக்கேன் சாமி நான். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஈர்த்து ஈர்த்து என் என்பையும் உருக்கினீர்கள், என் எலும்பை கூட உருக்கிட்டீங்க சாமி. என்னோட எலும்பும் உருகும் அளவுக்கு செய்தீர்கள். இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறோம், ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து பண்ணுவோம். 4ஆவது நாள் ஐயோ டயர்டாக இருக்குப்பா சாமி, மன்னிச்சிக்கோங்க சாமி, இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், டைம் ஆகிடுச்சு, நாளைக்கு உங்களுக்கு பூஜை பண்ணுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸை போட்டு போயிடுறது. அதான் ஒரு குரு சொல்லியிருக்காருல, 2 நாள் தான், 3ஆவது நாள் நீ பூஜை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 2 நாள் சொல்லியிருக்காருல, இப்போ இன்றைக்கி 1 நாள் சாமி அப்படின்ட்டு போயிடும். கோயிலுக்கு தினமும் போயிட்டு இருந்தால் கூட அப்படி தான். எங்கேயாவது வெளியூர் போயிட்டோம் சாமி, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன், என்னால் இன்றைக்கி கோயிலுக்கு வர முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க, நாளைக்கு வந்துடுறேன். அவர் மன்னிச்சிடுவார், அது சரி பாவம் நம்ம பிள்ளை ரெஸ்ட் எடுக்கட்டும்னு. ஆனால் அதுவே அவர் சொன்ன மாதிரி தான், அவர் மன்னிச்சிடுவார், அதோட பலனை நம்மளாம் அனுபவிக்கணும். ஃபஸ்ட்டு சிவ பூஜை பண்ணும்போது பூஜையை முடிச்சிட்டேன், கடைசியாக 12 முறை படிக்க முடியல, டைம் ஆயிடுச்சு, ஓடிட்டேன். அப்போ அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லைங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. இருந்துச்சு ஒரு நாளைக்கு 12 திருமுறை படிக்காததுக்கு நைட்டு தூக்கம் பூரா போச்சு அப்படின்னு. அது என்ன காரணம்னே தெரில, தூக்கமே வரல. அது மாதிரி சாமி மன்னிச்சிருவார் போப்பா அப்படின்னு. ஆனால் நமக்கு அதற்கான ஒரு பலன் வரும் பார்த்திங்களா, அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் என்னை எப்படி ஈர்க்கிறாரு, நம்ம என்ன தான் விலகி 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 போனாலும், இப்போ நான் அப்படி தான் தேவார திருவாசகமே தெரியாத என்னையை இழுத்து இழுத்து உட்கார வச்சு இன்றைக்கி 12 திருமுறையும் படி, இந்த மேடையில் இன்றைக்கி நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய கருணையை செய்திருக்கிறார் அந்த பெருமான். அதுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்னு எனக்கு தெரியாது. இத்தனை அடியார் பெருமக்கள் நடுவுள் இருக்கின்ற அந்த அருளை புரிந்த அந்த பெருமானுக்கு இரும்பு மனசு மாதிரி இருக்க என்ன இழுத்து இழுத்து ஈர்த்து ஈர்த்து என் என்பையும் உருக்கி கரும்பு தரு சுவை, கரும்பின் சாறு, கரும்பை பிழிந்தால் வருகின்ற அந்த சாரின் சுவை எவ்வளவு தித்திக்குமோ அது போன்றதொரு சுவையினை காட்டினை உன் கழல் இணைகள், உன்னோட கழல் இணைகளை பார்க்க அந்த குஞ்சித பாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உன்னுடைய கழல் இணைகளை, அந்த தூக்கிய திருவடிகளை, அருளை பொழிகின்ற அந்த திருவடிகளை காணும் பொழுது கரும்பு தருகின்ற சுவையினை, கரும்பின் சாறு தருகின்ற சுவையினை எனக்கு காட்டினாய் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நம்ம பார்ப்போம் இல்லைங்களா.
ஆனால் மாணிக்கவாசக சுவாமிகள் மாதிரி நம்மளால் அதை ருசித்து ரசித்து பார்க்க முடியுமானா படித்து தெரிஞ்சுக்கிட்டாதான். இப்படியெல்லாம் கூட இனிக்குமா சாமியோட கழலினைகள். அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல சொல்வார், உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மண்ணி கரு திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியே நனிகொள் தில்லை கண்டேனே அப்படின்னு சொல்லுவார். நம்ம உரு தெரியாத காலம், கருவாக கூட உருவம் வரல, நமக்கு கருவாக கூட உரு எடுக்கலை, அந்த உருவமே தெரியாத ஒரு காலம். இந்த உரு தெரியா காலத்துலேயே நமக்குள்ளே வந்துட்டார், நமக்கு தான் தெரியலை. இவ்வளோ வருஷமாக நமக்குள்ளே இருக்கிற சாமி இப்போ சொன்னார் இல்லைங்களா, நமக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை நாம் இந்த காலையில் படித்த தலையே நீ வணங்காயில் கூட சொன்னோம் இல்லைங்களா. கடைசி வரிகள் வரும்ல, கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனோம் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். இத்திருமால் பெருமாள், அதுக்கப்புறம் பிரம்மதேவர், இவங்க எல்லாருமே தேடி தேடோனா அந்த திருவடிகளை நான் எங்கே கண்டுபிடிச்சேன், எனக்குள்ளே தான் இருக்கார் அவர், எனக்குள்ளே. அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி நான் அன்றைக்கி ஐயா சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் புலம்பலையே என்னால் கேட்க முடியலையே சாமி, இந்த உலகத்தில் இருக்க அவ்வளோ பேர் எனக்கு அது வேணும் இது வேணும் அதை கொடு இதை கொடு இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே அப்படின்னு திட்டுறாங்க, புலம்புறாங்க, வேண்டுறாங்க. இவ்வளோ புலம்பலையும் நீங்கள் எப்படி சாமி கேட்குறீங்கன்னு ஐயா சொன்னார் அன்றைக்கி. அது மாதிரி அதுக்கு அவர் என்ன செஞ்சாராம், அப்போ ஒருத்தர் சொன்னாராம், என்னடா இது, சும்மா ஒரு வேடிக்கையான ஒரு கதை. இப்படி இந்த எல்லாரும் புலம்புறதை கேட்டு எங்கே போய் ஒளிஞ்சுக்கிறதுனே அவருக்கு தெரியலையாம். அவரும் அங்கே போய் ஒளியறாரு, இங்கே போய் ஒளியறாரு, எங்கே ஒளிஞ்சாலும் இந்த மனுஷன் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கானே என்ன பண்ணுறதுன்னு. அப்போ சொன்னானா, பேசாமல் நீங்கள் அவன் மனசுக்குள்ளே போய் உட்காந்துக்காங்க, அவனால் கண்டே பிடிக்க முடியாது. எப்படி இந்த ஒரு கதையில் சொல்லுவாங்கள்ல, ஒரு ட்ரெயினில் 2 பேர் போனாங்களாம், ஒருத்தர் நிறைய பணம் வச்சுருந்தார், எய்த்தாப்பில் ஒரு திருடன் உட்காந்துருந்தான். இவர் எல்லா பணத்தையும் எண்ணி கட்டு போட்டு பையில் வச்சுருந்துட்டு படுத்துட்டார். படுத்ததுக்கப்புறம் அந்த திருடன் அவர் தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சு அவர் தலைவாணி பை அது இது எல்லாம் தொலைகிறோம், எங்கேயும் பணத்தை காணோம். இவனே அசந்து போயிட்டான், போடா இருந்தாலும் எங்கே போட்டு தொலைச்சானோ தெரியலன்னு தூங்கிட்டான். காலையில் எழுந்திரிச்சார், திரும்ப பணத்தை என்றார். இவனுக்கு வந்துச்சே கோவம், யோ எங்கே தான் அந்த பணத்தை நீ வச்சுருந்த, நானும் எல்லா இடமும் தொலைவுனே எங்கேயுமே இல்லை அந்த பணம்னு, உன் தலைவாணி கடியில் தான் வச்சுருந்தேன் நான். ஏன்னா எப்பயுமே நம்ம நமக்குள்ளே தேட மாட்டோம், அவங்ககிட்ட இருக்குன்னா அவங்ககிட்ட தான் தேடுவோம், நமக்குள்ளே தேட மாட்டோம். அது மாதிரி நமக்குள்ளே இருக்கார் சாமி, நமக்கு உள்ளே இருக்கிற அந்த சாமியை வந்து நாம் தேடி கண்டுபிடிக்கணும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, உரு தெரியாத காலத்திலேயே உள்புகுந்து, உரு தெரியா காலத்தே உள்புகுந்து கருத்திருத்தி, நான் எப்படியும் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் எதுலேயும் போயிடாமல் சிவசிந்தனையோடையே சிவபெருமானோட அடியாளாக இருக்கணும்னு என்னோட கருவை திருத்தி ஊன் புக்கு, இப்போ நான் பிறந்துட்டேன், என்னுடைய ஊன் உடலிலே புகுந்து திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தைங்கிறார். அந்த சிவபதம் எப்படி இருக்கிறது, தித்திக்கின்றது. அந்த தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் ஆர்வத்தினால கண்டுபிடிச்சாராம், சும்மாலாம் கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு ஆர்வம் வேணும். ஆர்வம் இருந்தால் தான் நம்ம இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ நம்ம அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கோம், நாளை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருப்போம். நீங்கள் போய் வெளியில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, விடிய காலம்புற 5 மணிக்கே போகணுமா, அவ்வளோ சீக்கிரம் யார் எந்திரிச்சு குளிக்கிறது, ராத்திரி வரைக்கும் உட்காந்துருக்கணுமா, அடே அப்பா எவ்வளோ வேலை இருக்குது. இப்போ ஏன் நம்மலாம் வந்து உட்காந்துருக்குறோம், சிவபெருமான் மேலே இருக்கின்ற ஆர்வம் இல்லையா. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நம்ம கேட்கலாம். உண்மையாகவே நான் சொல்லுவேன், ஏங்க வாங்க அருமையாக இருக்குங்க, காலையிலேருந்து வேறு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி நம்ம அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம், அந்த சுவையை நாம் சுவைக்கிறோம், அதனால் நமக்கு அது வந்து தித்திக்குது. அதனால் வந்து காலையிலேருந்து என்ன ராத்திரி என்ன இன்னும் 1 வாரம் ஐயா மாநாடு போட்டாலும் நம்ம வந்து உட்காந்துருப்போம் இல்லைங்களா.
ஆமாம் தானே? அவர் சொன்ன மாதிரி பொண்டாடி பிள்ளைக்கெல்லாம் காலையில் காட்டி எந்திரிச்சு சோறாக்கி வச்சுட்டு கூட வந்து உட்காந்துக்குவோம். ஏன்னா நமக்கு இந்த சிவன் நமக்குள்ளே தித்திக்கிறார். அதனால் அந்த ஆர்வம் மிகுதியினால் நான் அந்த திருவடிகளின் தித்திப்பை கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே அப்படின்னு சொல்கிறார். தேனாய் இணைக்கிறாரு, அமுதமாய் இணைக்கிறாரு, கரும்பின் தெளிவாய் இணைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது ஏன் அப்படி சொன்னார்னு சொன்னேன். இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார், இந்த யானே பொய்ன்னு சொல்கிறார். அது என்ன, ஏன் அவர் பொய்ன்னு சொல்கிறாருங்கிறதுக்கு ஐயா எனக்கு ஒரு விளக்கம் சொன்னது. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஆவணி மூலத்தில் வரும்னு சொன்னார் இல்லைங்களா, அது சிவபெருமான் சொல்லியா சொன்னார், இவராக அடித்து விட்டார் இல்லைங்களா. அப்போது அது பொய், எப்படியோ காப்பாற்றுவார் சாமின்னு ஏதோ ஒன்று சொல்லணும். ஆக மொத்தம் பொய்க்கு வித்தாக இருக்கிறேன்னு சொல்லுவார். பொய்க்கு விதை இல்லாமல் முளைக்காமல் போயிடுமா அந்த பொய். அதனால் அந்த பொய்க்கு வித்தாக என்னை விட்டுட்டு போயிட்டார் சாமின்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறார், யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை உருமாறே. இவர் ஏன் இந்த புலம்புறாரு? கடையவனேனை அந்த இதில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடாதீங்க சாமி, விட்டுட்டு போயிடாதீங்க சாமின்னு அந்த புலம்புவார். காரணம் என்னன்னா, குருந்த மரத்தடியில் குருவாய் அருள் புரிந்து மறைஞ்சு போயிட்டார். விட்டுட்டனே சாமி, எல்லாரும் உங்கள் கூட வந்துட்டாங்களே, நான் ஒரு நிமிஷம் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுவிட்டனே, அதனால் உங்களை விட்டுட்டனே, இப்போ நான் எங்கே தேடுவேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறார். அதை தான் இங்கே சொல்கிறார், நானும் பொய் சாமி, என் அன்பும் பொய் சாமி, என் நெஞ்சமும் பொய் சாமி, சும்மா நடிக்கிறேன் சாமி. அடியார் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்தேன்னு சொல்லுவார் இல்லைங்களா, நடிக்கிறேன் சாமி, நான் அடியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிறேன், உங்கள் மேலே அன்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன், நான் நடிக்கிறேன் சாமி. ஆனாலும் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அது எப்படி அழுகணுமா, தாய்முகத்தை நோக்கி அழுகின்ற செய் போல அழுகணுமா. அம்மா என்ன செய்வா, சரி பாவம் புள்ள அப்படின்னு இறங்கி வந்துடுவாள்ல, அது மாதிரி தாய்முகத்தை நோக்கி அழுகின்ற செய் போல. ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே ஃபுல்லாக. ஆனால் நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து திருவாசகம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீராவது வரும். நான் நிறைய முறை உணர்ந்திருக்கேன். நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள், நம்ம திருவாசகம் முற்றுவதில் வேகமாக பாடுறோம், அதுவும் அந்த தாளகதிக்கு ஏற்ற மாதிரி பாடுறோம். புஸ்தகத்தை எடுத்து வச்சு திருவாசகத்தை எடுத்து வச்சு ஒரு பாடல், நான் ஃபஸ்ட்டு அந்த திருவாசகத்தை படிக்கும்போது எது ஈஸியாக இருக்குன்னு தான் நம்மளால் படிக்க முடியும். நிஜமாகவே ஐயா முற்றுவதல் இங்கே கருமாரியம்மன் கோயிலில் வச்சுருந்தப்பெல்லாம் எனக்கு வாசிக்க கூட தெரியாது. வாசிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்காக தான் வந்தேன், இதை எப்படியாவது வாசிக்கவாது கற்றுக்கணும் அப்படின்னு. நான் இவ்வளோ பெரிய பதத்தை தருவார்னு நினச்சி கூட பார்க்கல. பெரிய பதம்தான். என்னையை பொறுத்த வரையெல்லாம் இது ரொம்ப 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 நான்லாம் ஒன்றுமே இல்லாத ஆள். என்னை பொறுத்த வரைக்கும்லாம் நான்லாம் ஒன்றுமே ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த அடியார்னால் ஒரு வைராக்கியம் இருக்கணும்பாங்க, அந்த வைராக்கியம்லாம் கொஞ்சம் கூட இல்லாத ஆள். நான் கூட சொல்லுவேன், எப்படி இந்த 63 நாயன்மார்கள் கதையெல்லாம் படித்தோன்னா எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருக்காங்க. ஒரு நாள் சாமிக்கு செங்கீரையும் செங்கழனி செந்நெல் அரிசியும் வைக்கலைங்கிறதுக்காக அருவாளை எடுத்துகிட்டு கழுத்தை வெட்டிக்க போகிறார். சாமி வந்தார், கையை பிடிச்சாரேன் இல்லையா, அவரோட ஆடை நனைஞ்சு போச்சு, துவைச்சி கொடுக்க முடியலையேங்கிறதுக்காக பாறையில் முட்டிக்க போனாரே. நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நமக்கு வருமா, மழை வந்துருச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி அந்த அடியாரோட வைராக்கியத்தெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. எவ்வளோ ஒரு வைராக்கியம். இன்னைக்கு காலையில் சொன்னார் இல்லைங்களா கோட்புலி நாயனார், அவ்வளவு பேரையும் வாழை எடுத்து வீசணும். உறவுக்காரர்கள், மனைவி குழந்தை, அவ்வளவு உறவுக்காரர்களையும் நம் வாளால் வீசணும்னா என்ன ஒரு மன தைரியம் வரணும். இயற்பகை நாயனார், இயற்கைக்கு பகையானவர். யாராவது தன்னோட மனைவியை இன்னொரு காமுகன் கையில் பிடிச்சி கொடுப்பாங்களாங்க? கொடுக்குறாரு. ஏன்னா சிவனடியார் கேட்டால் எல்லாம் தருவேன், நீ என்ன வேணா கேள் நான் தருவேன்னு வாழ்ந்தவர் இயற்பகை. உன்னோட மனைவியை கொடுன்னு கேட்குறார். இந்தாப்பா பத்திரமா வச்சுக்கோன்னெலாம் கூட சொல்லலை,
பத்திரமா வச்சுக்கோ, பார்த்துக்கோ, அவள் அப்படி அப்படி இருப்பா, கவனமாக பார்த்துக்கோ அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. கேட்டோன்னா தன்னோட மனைவி எந்தா கூட்டிகிட்டு போ. அப்படி கூட்டிகிட்டு போனவரும் ஓலம்னு கத்துனப்போ ஐயோ யாரோ நம்ம உறவினர் தடுக்கிறாரோன்னு சொல்லிட்டு வாழை எடுத்துகிட்டு போயிட்டு அத்தனை உறவினரையும் வெட்டி சாய்த்து போயிட்டு வாங்க சாமின்னு அனுப்பிச்சி வச்சார். அப்படிப்பட்ட வைராக்கியம்லாம் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவர்கள் 63 நாயன்மார்களில் இன்னும் இருந்து பேசப்படக்கூடிய பெருமக்களாக இருக்கிறார். அந்த வைராக்கியத்தை நம்ம வளர்த்துக்கணும். சாமிகிட்ட அவர் அதை எதிர்பார்க்கவும் மாட்டார். எளிவந்த பெருமான், நீங்கள் என்ன செஞ்சாலும் எடுத்துக்குவார். அது சொன்னமாக தான், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். ஒரு டம்ளர் தண்ணி அபிஷேகம் பண்ணுங்க, ஏதோ வில்வமோ ஏதோ ஒரு பத்திரம், எந்த இலையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பத்திரமோ பூவோ ஏதோ ஒன்று பூஜை, தூபம் முடிஞ்சால் தூப தீபம். அது கூட என்ன இருக்கணும், கட்டாயமாக தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். இன்றைக்கி நம்ம உண்மையாகவே நம்ம சைவர்கள் அடியார்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கட்டாயமாக ஒரு திருவாசகமோ இல்லை இந்த கருவுமுதல் திருவரைங்கிற மாதிரி ஒரு தேவார புஸ்தகமோ எடுத்துகிட்டு போங்க. இந்த யூடியூப்லலாம் இப்போ எனக்கு பாட தெரியாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவ்வளவு கிடைக்குது. ஒரு 4 பாட்டு கற்றுக்கங்க. ஒரு பிள்ளையாருக்கு ஒரு பாட்டு, முருகனுக்கு ஒரு பாட்டு, ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பாட்டுனாவது கற்றுக்கங்க. போய் நின்று பாடுங்க. தமிழோடு இசை பாடல். நானும் எத்தனையோ நாள் சிவன் கோயில் போடுறேன், வாயை திறந்து பாடுறதுக்கு அங்கே ஒருத்தருமே இல்லை. எல்லாரும் ஆனால் சாமி கும்பிட்றாங்க. இன்றைக்கி பக்தி பெருகி போச்சுன்னு தான் சொல்லணும், அவ்வளோ கூட்டம். இன்றைக்கி நேற்று கடம்பர் கோயிலில் கூட இந்த திசையில் 5 லட்சம், இந்த திசையில் 5 லட்சம், திசைக்கு 5 லட்சம் ஜனங்க நின்னதாக காலையில் பேசிட்டாங்க. எல்லாருமே இறைவன் மீது பக்தி இருக்குது. ஆனால் அதில் ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது, சுயநலம். ஏன்னா நம்ம மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டு நீ யாது அருள் செய்தாய், யானும் மதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பமன்றேன்னு. இந்த பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு வேண்டத்தக்கது அறிவோயினே, நான் என்ன கேட்குறேன், எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுங்கிறது அர்த்தம் புரிஞ்சுது. வேண்ட முழுவதும் தருவாயினே, நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவீங்க சாமி அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒன்றும் புரியல. வேண்டும் மயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், அதெல்லாம் கூட புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. அது கீழே இருக்க லைன் புரியல. நம்ம ஆண்டு விழாவில் தான் திவாகர் ஐயாவை ஒரு நாள் பதிகம் பாடுறதுக்காக கூப்பிட்டுருந்தப்ப அந்த ஐயா இதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி நமக்கு என்னென்ன கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாராம். ஒரு லிஸ்ட்டு, ஏன்னா நம்மளோட வினைகளுக்கு ஏற்றவாறு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பார். இது கொடுக்கலாம் இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டும் மயன்மார் கரியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உண்டன் விற்பன்றேன்னு கடைசியாக சொல்லிடுறார். ஆனால் வேண்டி நீ யாது அருள் செய்தாய், நான் கேட்குறேன் சாமி, ஆனால் அதில் உன் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நீ எனக்கு தருவ. நான் கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துருவாரா? கொடுத்தா எல்லோரும் கோடீஸ்வரராக இருப்போமே இல்லையா? நமக்கு ஏன் நோய் வரப்போகுது? நினச்சோன்னே சாமி எனக்கு இந்த நோய் இருக்குது போனோம் அப்படின்னு வேண்டோன்னே போயிடும் இல்லையா? அது மாதிரி எல்லாமே கொடுப்பார் அவர். நம்மளுடைய இதுக்கு தகுதிக்கு தகுந்தது போல் அவர் பெரிய சாமி இல்லையா? ஒருத்தர் என்ன பண்ணார், பெட்டி கடை வைக்கணும், ராஜாட்ட போய் ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போய் ராஜா முன்னாடி நிற்கிறார். நின்னோடனே இவர் இருக்கிற நிலையை பார்த்துட்டு ராஜா நினைக்கிறாரு, பாவம் ரொம்ப துன்பத்தில் இருக்காராட்டுருக்கு, இவருக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறவனே, சாமி எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்க சாமி, நான் கடை வச்சு பொழைச்சிக்கிறேன். அவர் எவ்வளோ கொடுக்கணும்னு நினச்சாரு? 1,00,000 கொடுக்கணும்னு நினச்சார். ஏன்னா அவர் ராஜா. ஆனால் நம்ம அறிவுக்கு தான் யோசிப்போம். அவர் பெரிய மன்னர், அரசர், அவர் நிறைய கொடுக்கணும்னு நினைப்பார். ஆனால் நம்ம போய் என்ன செய்வோம், நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி எதையாவது கேட்டு வாங்கிட்டோம். சரி போ 10,000 போதுமா போ அப்படின்னு விரட்டி விட்டுருவார். அதனால் நம்ம கேட்குறது எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் நமக்கு கொடுக்கறதுக்கு நமக்குங்கிறது எங்கேயுமே போகாது, அது நம்மை அடைந்தே தீரும். அதனால் யானே போய் என் அன்பும் போய் என் நெஞ்சும் போய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, தேனே அமுதே கரும்பின் தெளிவே.
தித்திக்கும் மானேன்னு போகிறார். என்ன தித்திக்கும் மானே அப்படின்னா, இந்த சிவபெருமான் தேன், அமுதம், கரும்பு சாறு மாதிரி தித்திக்கிற பொருள்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்த தித்திப்பாக இருக்காராம். தித்திக்கும் மானே சிவபெருமானே. இந்த தித்திக்கிற பொருள் கட்டி கரும்பின் தெளிவே கட்டியே வெள்ளை கட்டி அப்படின்லாம் சொல்லுவார். அது மாதிரி அது எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த தித்திப்பாக இருக்கிறதுனால தான் தித்திக்கும் மானே அப்படின்னு சொல்கிறார். இந்த தேன் மாதிரி தித்திக்கிறார் அப்படின்னு சொன்னது ஏன்னு சொல்லிட்டேன். அந்த அமுதம் ஊறி அதை நாம் உண்டு அடியார் மனதிலே இது பண்ணுறதுனால. மாணிக்கவாசகர் நிறைய இடங்களில் இது மாதிரி சொல்கிறார். அந்தமிழ் அமுதே அருள் பெரும் பொருளே ஆரமுதே, ஆரா அமுதேன்னு கூட சொல்லுவார். ஆரமுதே தேனை ஆணையை கரும்பினின் தேரலை சிவனை என் சிவலோகா அப்படின்னு சொல்லுவார். தேசனே தேனார் அமுதே, எப்படியெல்லாம் பார்க்குறாரு பாருங்களேன். தேசனே தேனார் அமுதே அருள்நனி சுரக்கும் அமுதே, அமுதம் தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவர் சாமியை ருசித்து ரசித்து அப்படியே சிந்தனையில் தேனூறி இருந்திருக்கிறாருன்னு நம்மளால் உணர முடியும். இதெல்லாம் நாவில் தித்திக்கிறார், கழலில் தித்திச்சார். இதெல்லாம் இன்ப தேனாக அமுதாக நாவினிலே தித்தித்தார். அவர் கடல் இணைகளில் தித்தித்தார். கண்ணார்ந்து கண்ணகத்தே நின்று கழிதரும் தேனே என்று கண்களால் காணும்போது தித்தித்தார். நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு தித்திப்பை கொடுக்குறாரு பாருங்க. அந்த தித்திப்பை நம்ம உணர்ந்து பார்க்கணும். உட்காந்து நம்ம அதை உணர்ந்து பார்த்தா மட்டும்தான் சித்தம் புகுந்து தித்திக்க வல்லவன். இந்த சித்தத்துக்குள்ளே புகுந்து ஞான கரும்பின் தெளியை பாகை நாடற்கரியா நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல என்று இவ்வளோ தித்திப்பு இருந்தாலும் அந்த தித்திப்பை எல்லாம் விட என்னோட மனசுக்குள்ளே பூந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு பாருங்கள். தியானத்தில் உட்காந்து பாருங்கள், அந்த தித்திப்பு உங்களுக்கு தெரியும். நம்ம தியானத்தில் நான் கூட சொல்வேன், இன்றைக்கி இந்த டென்ஷனுங்கிறது இல்லாதவங்களே இல்லைங்க. சின்னோண்டு குழந்தை சொல்லுது நான் டென்ஷனாக இருக்கேங்குது. அதுக்கு என்ன டென்ஷன்னு தெரியல. அது கூட சொல்லுது ஐயோ தலையை வலிக்குது டென்ஷனாக இருக்கு விடு அப்படிங்குது. அந்த அளவுக்கு டென்ஷன் ஏன் வருது அப்படின்னா நம்ம மனசை நம்ம அமைதிப்படுத்துகிறதே கிடையாது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு எக்ஸசைஸ் பண்ணுறோம், மாத்திரை சாப்பிட்றோம், டானிக் சாப்பிட்றோம், சத்தான சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கேன், நம்ம கந்தசஷ்டி கவசம் அதைத்தான் சொல்லும். ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி காக்க காக்க காக்கன்னு சொல்லும்போது அந்த ஒவ்வொரு உறுப்பையும் நாம் நினைந்து சொல்லும் பொழுது அந்த உறுப்பு ஒவ்வொன்றும் நம்ம நினைக்கிறோம் அது நல்லா இருக்குது, சாமி காப்பாற்றுவார்னு. அதனால் அது உடம்பு நல்லா இருக்கும். அதனால் தியானத்தில் உட்காரணும். ஒன்றும் வேணாம், ருத்ரத்தை வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கங்க. என்னாலெல்லாம் முடிஞ்ச ஒரே நேரம் ராத்திரி படுக்க போகும்போது மட்டும்தான். அது வரைக்கும் நிச்சயமாக முடியாது. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது வருவாங்க போவாங்க, எதுவுமே இல்லைன்னா இந்த ஃபோனு நொய்னுக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நம்மளால் ஒரு 10 நிமிஷம் கூட நவுத்தி வச்சுட்டு உட்கார முடியாது, அப்படி வரும். அதனால் என்ன பண்ணிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு காலையில் அவர் ஐயா சொன்ன மாதிரி 4 மணிக்கு எழுந்திரிக்க முடியாதுல்ல, 5 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் ஒரு சத்சங்கம் வச்சுருக்கோம். ஒரு டெலிஃபோன் மூலமாகவே ஒரு குரூப் வச்சுருக்கோம். தேவாரம் திருவாசகம்லாம் பாடுவோம் காலையில் ஒரு அரை மணி நேரம். அது மூலமாக 2 முறை 12 திருமுறையை முடிச்சிட்டோம். அது ஒரு பெரிய பேர். இந்த கொரோனா பீரியடு கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லணும். அது ஒரு பெரும் பேர். வாசிக்கவாது தெரியுமா அப்படின்னு நினச்சவங்களையும் வாசிக்க வச்சார் சாமி. ஆசைப்பட்டுட்டு இல்லை செய் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க வச்சார் சாமி. அது மாதிரி அந்த கொரோனா பீரியடு கொடுத்த கிஃப்ட்டு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு மேலே முடியாது. அதுக்கு மேலே நம்ம ரொட்டீன் லைஃப், அடுப்படி, அப்புறம் பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் நம்ம உறவுகள், மற்ற வேலைகள், மொத்தம் நமக்கு அதுக்கப்புறம்னு டைமுன்னா எல்லோரும் போய் படுத்துட்டாங்களா, அப்பா நம்ம செத்த நேரம் உட்காந்து சாமி கும்பிடலாம். அது 10 இருந்தாலும் 11 இருந்தாலும் அப்போ மட்டும்தான் நமக்கு டைம் கிடைக்கும். ஒன்றும் செய்ய வேணாம், ருத்ரத்தை வச்சுட்டு அமைதியாக சொல்லுங்கள், ஓம் நமச்சிவாயா சொல்லுங்கள். வேறு எதுவும் வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக உங்கள் மனசு பண்படும்னா நீங்கள் தெய்வீகத்துக்குள்ளே வரணும், சிவபெருமானை உணரணும். உங்கள் டென்ஷன் குறையும். எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வரும்.
அதெல்லாம் ஐயோ விசிட் வராங்களா, அதுவா இதுவா, அவ்வளோ அப்படியே இந்த பேனிக்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு பரபரப்பாக எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனாகவே இருக்க மாதிரி இருக்கும். இப்போல்லாம் யார் வந்தால் என்ன, காப்பாற்ற யார் இருக்கா, சாமி இருக்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு மனசுக்குள்ளே. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சுன்னா, இப்போ ஒரு காசு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன தோணும், எப்படி தான் இதை சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு பயம் வரும் பாருங்கள். அந்த பயத்தை அப்படியே எப்படி மாணிக்கவாசகர் ஆவணி மூலத்தில் வரும்னு சொன்ன மாதிரி அந்த பயத்தை அப்படியே அவர்கிட்ட விட்டுருங்க. சாமியே இந்த பிரச்சனை இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுருங்க. அவர் பார்த்துக்குவார், கட்டாயமாக பார்த்துருவார். நான் எவ்வளவோ பிரச்சனைகள் நிச்சயமாக இப்போ எந்த பிரச்சனையும் பார்த்து ஒன்று என்ன செய்கிறது இல்லைன்னா பயப்படுறதில்ல. எது வேணால் வரட்டும், நாங்கள் இருக்கார்ல சாமி, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஆட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். அந்த பயம் மனசை விட்டு போயிடுச்சுன்னாவே நமக்கு டென்ஷனுங்கிறதே வராது. அதனால் நம் சித்தத்துள் இருந்து தித்திக்கின்ற பெருமான் அப்பன் எனக்கு அமுதன் ஆனந்தன் அகம் நெக அல்லூரும் தேன். இந்த மனசு அப்படியே சந்தோஷப்படக்கூடிய ஒரு தேன் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார். இந்த சிவபெருமானோட தித்திப்பை நம்ம நாக்கில், சிந்தையில், கண்களில், கழல்களில் அப்படின்னு மட்டும் தனித்தனியாக பார்க்காம, அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், தனித்தனியாக இல்லைப்பா, என் உடம்பு முழுசும் தித்திக்கிறாருப்பா. குரம்பை கொண்டு இன் தேன் பாய்த்து நிரப்பி அற்புதமான அமுதத்தாரைகள் எற்பு துளைதோறும் என்ன, எலும்பில் இருக்க ஒவ்வொரு துளையிலையும் அந்த தித்திப்பை ஏற்றி வச்சுருக்காப்பா. வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். என்னோட இந்த மயிர்கால் ஒவ்வொன்றும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட அமுதமூறி தித்தித்து இருக்கிறான். இந்த உடம்பு முழுசும் தெத்திக்கிறார் அந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்னில் கருணை வான் தேன் கலக்க அருளோடு பராமுதாக்கினான் பிரமன் மாலரியா பெற்றியோனேன்னு சொல்லுவார். அருளோடு பராமுதாக்கினான். இப்போ என்ன சொன்னார், முதல்ல அவர் கரும்புன்னாரு, தேனுன்னாரு, அமுதம்னாரு, கட்டினார், ரொம்ப தித்திக்குதுன்னாரு, எனக்கு சிந்தையில் தித்திக்குது, கண்ணில் தித்திக்குது, அவருடைய கழல்கள் கரும்பஞ்சாறு போல் தித்திக்குதுன்னெலாம் சொன்னவர். இப்போ என்னுடைய உடல் முழுவதும் தித்திக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லிட்டாரு, என்னையவே முழுசாக பராமுதாக மாற்றிட்டாருப்பா. நானே இப்போ தித்திக்கிறேன், நானே முழுசாக அமுதமாக மாறிட்டேன், நானே அமுதமாக மாறிவிட்டேன். அப்படி ஒரு நிலையை மாற்றக்கூடிய தித்திப்பை உடையவன் தான் சிவபெருமான். நீங்கள் நிஜமாகவே நீங்கள் சிவபெருமானை உணர்ந்தோன்னா அவருடைய தித்திப்பையும் மாணிக்கவாசகர் போல நம்மாலையும் உணர முடியும். இந்த சிவபெருமானோட தித்திப்பை உணர்ந்த அந்த மாணிக்க வாசகர் என்கின்ற அந்த வண்டு என்ன பண்ணுச்சுன்னா, சிவ ஆகமங்களில் இருக்க அந்த தேனெல்லாம் சாப்பிட்டுட்டு திருவாசகம்ங்கிற ஒரு தேனை கொடுத்துச்சு நமக்கு. அது இல்லைன்னா சிவபெருமானோட தித்திப்பை நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. சிவபெருமான அது மட்டும்தான் வந்த வண்ணம் படிக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. தேவாரம் திருமுறைகள் எல்லாமே நம்ம பன்முறைப்படி தான் படிக்கணும், திருவாசகம் மட்டும் வந்த வண்ணம் படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளை மாதிரி என்னை போன்ற கடையேனும் ஓய்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த திருவாசகம்ங்கிற ஒன்று இல்லைன்னா அதை நம்ம காதால் கேட்டு நம்ம தெரிஞ்சிக்காமல் இருந்திருந்தா நிச்சயமாக இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்து இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படுவோமோ தெரியாது. பிறவி 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 பிறவின்னு பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏதோ கொஞ்சோண்டு சரி அடுத்த ஜென்மம் இதை விட இன்னும் ஒரு மேலான பிறவியாக கொடுத்து எப்படியாவது ஒரு முக்தி பேற்ற கொடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையை கொடுக்க வச்சுருக்கு. அந்த சிவமாகிய அமுதம் உள்ளே இருக்கிறதுனால தான் அந்த திருவாசகம் தித்திக்கின்றது. திருவாசகத்தை படிக்க படிக்க அந்த சிவபெருமானின் தித்திப்பை நம்மாலும் உணர முடியும். நீங்கள் படித்து பாருங்கள், கட்டாயமாக உருகி உருகி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த சிவபெருமானோட தித்திப்பை நம்மால் உணர முடியும். அதனால தான் அதிலே ஒரு எளிமைப்படுத்தி கொடுத்துருப்பார் பாருங்கள் மாணிக்கவாசகர். முதல் வரியே என்ன, முதல் வரி என்ன சிவபுராணத்தில் திருவாசகத்தில், நமச்சிவாய வாழ்க
அதை மட்டும் சொல்லுங்கள். அடுத்த லைன் கூட சொல்லாட்டி போதும். மொதல் லைனு நீ கடைசியில் கொண்டு போய் அந்த லைனை வச்சுருந்தா நம்ம படிப்போமா? படிக்க மாட்டோம். நடுப்புற எங்கேயாவது இருந்தால் படிக்க மாட்டோம். எங்கடா இவன் விட்டுட்டு போயிருமானோ, இதை மட்டுமாவது சொல்லட்டும், எதையும் படிக்காட்டி போகிறாங்க. நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. அடுத்த லைன் போக வேணாம். நாதன் தாள் வாழ்க கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், என்ன மட்டும் சொல்லுங்கள், நமச்சிவாய வாழ்க சொல்லுங்கள். அப்படின்னு தான் அவர் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணார், வரியே நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொன்னார். நமச்சிவாய அப்படின்னு சொல்லுங்கங்கிறீங்களே, அதை சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ அதுதான் பலன் தான் முக்கியம். ஏன்னா பலன் இல்லாமல் எந்த வேலையும் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ அதனால் என்ன பலன் கிடைக்கும்? நான் ஒரு நெசவாளி இருந்தார். அவர் டெய்லி என்ன பண்ணுவார், தொடக்குன்னு நெசவு செஞ்சிட்ருப்பார், கைத்தறி நெசவு. அவங்க பக்கத்தில் ஒரு குயவன் இருந்தார், மண்பானை செய்யக்கூடிய குயவன். அவர் டெய்லி என்ன செய்வார்னா மண்ணெல்லாம் குழச்சி மண்பானை செய்வார். நான் எழுந்திரிச்சோன்னே நமச்சிவாய வாழ்க, ஓம் நமச்சிவாய அப்படின்னு விபூதியை பூசிட்டு ஒரு நாள் முழுவதும் என்ன வேலை செஞ்சாலும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியம்மா, அந்த புனிதவதி அவங்க பெரியம்மா இருக்காங்க, எப்பவும் சொல்லிட்டே இருக்காங்க நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன். அதெல்லாம் ஒரு தவம், பேர். அந்த பேர் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? நம்ம ஐயா பக்தவச்சல் ஐயா சொன்னாங்க, 1 கோடி தடவை சொல்லுங்கள், உங்களுக்கு பல கோடி கொடுப்பார் சாமி அப்படின்னார். நானும் ட்ரை பண்ணேன். சரிப்பா, 1 கோடி சொல்லணும்னு ஆசை இல்லை, பல கோடி கிடைக்குமே அப்படிங்கிற ஆசையில் காலையில் பஸ் ஏறினோன்னா ஒரு மணி நேரம் ட்ராவல், யார்கிட்டையும் பொதுவாக பேச மாட்டேன். அதனால் என்ன பண்ணேன், ருத்ரத்தை வச்சுட்டு சரி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு 2000 சொல்லுவோம், எப்படியாவது 1 கோடி வந்துடாதா, வரும்போது நமக்கு பல கோடி கிடைக்கும்ல அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் அது ஒரு 10 நாள் தான், அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியலை. ஆனால் அதோட பலன் நிச்சயம் கிடைக்கும். நம்ம நினைக்கிறோம், நான் இங்கே ஒரு தடவை சொன்னால் கூட அதோட பலன் எங்கேருந்தோ கிடச்சிருக்கும், இதனால தான் இந்த பலன் கிடச்சிதுங்கிறது வேணால் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவர் என்ன பண்ணார், அந்த குயவனார் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்குமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு அப்படியே நாத்தழும் பேரை சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நாள் இந்த நெசவாளி கேட்டார், ஏங்க அப்படி சொல்கிறீங்க, நான் பார்த்த காலத்திலேருந்து இந்த மண்ணை பனைஞ்சு சட்டி தான் செய்கிறீங்க, ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கா? எதுக்கு நீங்கள் இப்படி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு எந்திரிச்சல இந்த ராத்திரி வரைக்கும் கத்திக்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீ சொல்லிப்பார், அப்போ தான் உனக்கு அது தெரியும், அதோட பலன் தெரியும் அப்படின்னாரு. உங்களை மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா ஒரு தடவை சொல்கிறேன் ஒரு நாளைக்கு. சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஓம் நமச்சிவாயன்னு உங்களை பார்த்து சொல்லிட்டு நான் போய் சாப்பிட்றேன், இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும், அதுக்கு மேலே என்னால். சரி அதையாவது செய் அப்படின்னு சொன்னேன். அதனால் டெய்லி என்ன பண்ணுவார், பக்கத்து வீடு தானே, ஜன்னலை திறந்து சாமி ஓம் நமச்சிவாய சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுவார். இதை தினமும் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் என்னாச்சு, காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜன்னலை திறந்தார், அங்கே குயவரை காணும். ஐயோ இந்த ஆள் எங்கே போனாருன்னு தெரியலையே, இவரை பார்த்து ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இல்லை நம்ம சாப்பிட்ணும், வயிறு வேறு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெருவாக சுற்றி தேடுறார். அந்த குயவர் அந்த பானை செய்யறதுக்கு மண் எடுக்கிறதுக்காக போயிருக்கார். உவர் மண் எடுக்கிறாரு. அவர் உடம்பு ஃபுல்லாக அப்படியே நீர் பூத்தது போல், உடல் முழுவதும் திருநீர் பூசியது போல் மண் எடுத்துட்ருக்கார். அப்படி அவர் எடுக்கும்போது ஒரு புதையல் கிடைக்குது, ஒரு பானை நிறைய தங்க காசு கிடைக்குது. அதை எடுத்துட்டார். சுற்றிலும் பார்க்குறாரு, எவனாவது பார்த்தானா அப்படின்னு. என்ன தான் அடியவராக இருந்தாலும் நம்மளும் மனுஷன் தானே, நமக்கும் ஆசை இருக்கும்ல. பார்க்குறார், அப்பா யாரும் பார்க்கல அப்படின்ட்டு எடுக்கிறார். எடுத்தோடனே இவர் வந்தார், அந்த நெசவாளி. பார்த்துட்டேன்னார். என்னத்தை பார்த்தார் அவர், இவரை விபூதி பூசி இருக்க இவரை பார்த்துட்டாராம். சாமி ஓம் நமச்சிவாயா நான் சாப்பிட போகிறேன்ட்டு போயிட்டார். ஆனால் இவருக்கு என்ன தோணுச்சு, ஐயோ பார்த்துட்டேன்னு சொன்னானே, நம்ம புதையலை பார்த்துட்டானாட்றக்குன்னு நைஸாக அவங்க வீட்டுக்கு போனார். போய் யார்கிட்டையும் சொல்லிடாத, பாதியை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பாதி தங்க காசை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டார். அப்போ அவர் நாள் பூரா சொன்னவருக்கும் ஏன்னா நீ எப்படி சொன்னாலும் அதை அந்த ஒரு வைராக்கியத்தோடு சொல்கிறார்ல, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த வைராக்கியத்தை காப்பாற்றிட்டு இருக்கார் இல்லைங்களா. அதுக்காக பெருமான் எவ்வளோ பெரிய கருணை புரியறார் பாருங்க. அதனால் ஓம் நமச்சிவாயன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா
நிச்சயமாக சாமி நமக்கு எல்லாவற்றையும் தருவார். இந்த ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லும்போது இந்த சித்தாந்தத்தில் சில விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு பெருசாலாம் எதுவும் தெரியாது, இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். காலையில் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க பதி பசு பாசம், பதி பசு பாசம்னு சொன்னாங்க. பதின்னா யாருங்க? பதின்னா இங்கே உட்காந்துருக்காரு அந்த சாமி, இறைவன், கடவுள், கோன். இந்த பசுங்கிறது யார்? நம்ம தான், உயிர்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரும், எறும்பு முதலாய் எறும்பு ஈராயன்னு சொல்லுவார், எல்லா உயிர்களும் பசு. இந்த பாசம் அப்படின்னா என்னன்னா ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்கிறது. இது ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொன்னார் ஐயா காலையில் பேசும்போது, சாமி வந்து சின்முத்திரை காட்டி அருள் புரிகிறார். இப்படி தானே சாமி வச்சுருக்கார், சின்முத்திரை காட்டி அருள் புரிகிறார்னு சொல்கிறார். இந்த சின்முத்திரையை வச்சே இதை சொல்லிடலாம். இப்போ இந்த கட்டை விரல் தான் பதி, நம்மோட இறைவன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பசு, நம்ம உயிர்கள். இந்த மூணும் இருக்கே, இதுதான் பாசம், ஆணவம். எல்லாத்தையும் விட பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, நடுப்புற நிற்கிது பாருங்கள் உயரமாக. இந்த ஆணவம், ஆணவம் இல்லாதவங்களே கிடையாது. நம்மளுடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் இந்த ஆணவம் தான். அடுத்தது இந்த கண்மம். கண்மம்னா என்ன? ஆணவம்னா நமக்கே தெரியும் இல்லைங்களா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு திமிர் அல்லது என்ன சொல்கிறது, இந்த இருள் இருக்குது, அது வந்து ஒரு இருள்னு சொல்லுவாங்க. இந்த இருட்டு, ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இருட்டாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, ஐயோ இருட்டாக இருக்குப்பா அப்படின்னு தெரியும். ஆனால் யார்கிட்டையாவது போயிட்டு நீ ரொம்ப ஆணவம் முடிச்சு போயிருக்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஒத்துக்குவாங்களா? நிஜமாகவே அவங்க ஆணவமாக தான் இருப்பாங்க, ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஆணவத்தில். அதை மற்றவங்க எல்லாரும் சொன்னாலும் அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னுவாங்க இல்லைங்களா. அது அந்த ஆணவம் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத கூட காட்டாங்க. இருட்டு கூட நான் இந்த இடத்துல இருக்கேன்ப்பா, லைட்டை கொண்டு வா, வெளிச்சத்தை கொண்டு வான்னு சொல்லும். இந்த ஆணவங்கிற இருட்டு நமக்குள்ளே இருக்குங்கிறதையே நம்மளால் உணரவே முடியாது. நம்ம சொல்கிறது தான் சரிம்போம். இந்த கண்மம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா வினைகள், நல்வினை தீவினை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. நல்லது செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும், கெட்டது செஞ்சோன்னா பாவம், அப்படி தானே சொல்கிறோம். நல்லது செய்தால் நல்வினை, தீமை செய்தால் தீவினை, பாவம் வரும். அப்போது இந்த கண்மம். இந்த மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனு கரண புவன போகம்னு சொல்கிறோம். தனுன்னா நம்ம உடம்பு, கரணங்கள்னால் நம்மக்கிட்ட ஒரு 5 கருவிகள் இருக்குது. கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், நாக்கால் சுவையை உணர்கிறோம், மூக்கால் முகர்கிறோம், மனசால் நினைக்கிறோம். இந்த கரணங்கள். புவனம்னா நம்ம வாழ்கின்ற இந்த பூமி. யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் என்ன பண்ணுறோம், நமக்கு பிடித்த விஷயங்களை பார்த்து மகிழ்கிறோம், காதால் பிடித்ததை கேட்டு மகிழ்கிறோம், மனசால் நினச்சி சந்தோஷப்படுறோம், வாயால் சுவைத்து பேசி சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா. இது மாதிரியான நுகர்ச்சிகள், இதுக்கு பேர் தான் போகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பதி, பசு, இந்த பாசம், இப்போ இந்த பாசம் மூணையும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே ஒட்டிகிட்டு இருக்கோம். ஆணவம் இருக்குது, கண்மம் இருக்குது, மாயையில் எல்லாம் நுகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மூணையும் விட்டுட்டு இந்த உயிர் எப்போ பதியாகிய இறைவனை அடையுதோ அன்னைக்கு தான் அதுக்கு முக்தி. அதனால தான் இதை வந்து பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றாக இந்த சின்முத்திரையின் மூலமாக நமக்கு சாமி உணர்த்துறார். இந்த பாசத்தை விட்டுட்டு இந்த பசு வந்து பதியை அடையணும். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எதோட பெருமையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நமச்சிவாய மந்திரத்தோட பெருமையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நமச்சிவாய மந்திரம் அப்படி இது வந்து ஒரு 5 விதமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, இலக்கணம். ஒன்று தூள பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் ந ம சி வ ய 5 எழுத்து இருக்குது. இதுக்கு பேரே 5 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம்.
இதில் இந்த ந அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாயைன்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, தனு கரண புவன போகம்னு, அதுதான் அந்த நா. இப்போ எதுக்காக அதை சொன்னேன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நா ம சி வ ஏன்னு சொல்கிற இந்த 5 எழுத்தில் அந்த நா அப்படிங்கிறது என்னது? மாயை. தனு கரண புவன போகம் ஆணவம், எல்லாமே ஆணவம் கண்மம் மாயை, இது எல்லாம் சேர்ந்து இல்லை. தனு கரண புவன போகம்ங்கிற அந்த மாயை. ம அப்படிங்கிறது தான் ஆணவம். ந மல நங்கிறது கண்மமும் மாயையும், மங்கிறது நம்மளுடைய அந்த ஆணவம். அடுத்து சி வ ஏ சொல்கிறோம். அந்த சிங்கிறது யாருன்னா நம்ம சாமி சிவபெருமான். வ அப்படிங்கிறதுனா பக்கத்தில் இருக்கிற நம்ம அம்மா சிவபெருமானுடைய கருணை சக்தி, அவங்க தான் வா. ஏ அப்படிங்கிறது யாருன்னா நம்ம உயிர்கள். அப்போ ந ம சி வ ஏ அப்படின்னு சொல்கிறோம். நன்னா கண்மம், நல்வினை தீவினை, என்னோட கர்ம வினைன்னு சொல்வீங்க இல்லையா, அந்த கர்ம வினை கண்மம், அந்த மாயை, இது ரெண்டும் தான் ந. மா வந்து ஆணவமலம், சி சிவன், வா சக்தி, யாங்கிறது இந்த உயிர், நம்ம உயிர். இப்போ நம்ம இந்த இதை எதுக்காக சொல்லணும்? சில இது சொல்லுவாங்க, இதை சொல்லுங்கள், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நம்ம முதல்ல வந்து அந்த தீட்சையில் வந்து சமய தீட்சை வாங்கும்போது இதை வந்து மந்திரமாக உபதேசம் பண்ணுவாங்க. நம்மளால் இப்போ வந்து என்னால் இது இருக்கிற சொந்தம் பந்தம் காசு பணம் வேலை இதெல்லாம் விட்டுட்டு போய் காட்டில் உட்காந்துருக்க முடியுங்களா? எனக்கு வேணும் சிவபெருமான் வேணும், சிவபெருமானோட தித்திப்பு வேணும்ன்ட்டு நான் போய் காட்டில் உட்கார முடியுமா? தவம் செய்ய முடியுமா? முடியாது. இந்த இந்த உறவுகள், இந்த பாசங்கள், இதெல்லாம் விட்டுட்டு என்னால் போக முடியாது. இந்த உலக இன்பத்தை நுகர்ந்து கொண்டே நான் சிவபெருமானையும் நுகரணும்னு நினைக்கிறவங்க ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லணும். இல்லை இதை விட நான் கொஞ்சம் எனக்கு எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டேன், சிவன் திருவடிகளையே நினைந்து வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னா சூக்கும பஞ்சாக்கரம்னு சிவைய நம. இப்போ இது பார்த்தோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் ஒரு மாதிரி கிராமராக இருக்க மாதிரி இருக்கும், அப்படி தானே? ஆனால் புது விஷயமா இருக்கா? இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இன்னொரு தடவை சொல்லட்டுங்களா? சீங்கிறது சாமி, வாங்கிறது சக்தி, யாங்கிறது நம்ம, நாங்கிறது நல்ல பாவ புண்ணியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவம் புண்ணியம் இந்த உலகம், அதுதான் நான். மங்கிறது ஆணவம். இப்போ புரியுதுங்களா? இப்போ இது நம சிவைய அப்படிங்கும்போது முன்னாடி எது இருக்குது? இந்த ஆணவம் கண்மம் மாய, இதுதான் முன்னாடி நிற்கிது. பின்னாடி போயிட்டாரு சாமி சக்தி நம்ம எல்லாம் போயிட்டோம் பின்னாடி இல்லையா? அதனால தான் இந்த உலக இன்பத்தையும் துய்த்து கொண்டு சிவபெருமானையும் நம்ம நினைக்கிறோம். அப்போ தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கூப்பிட்டு போவார். ரெண்டாவதாக இந்த சூக்கும பஞ்சாட்சரத்தில் என்ன சொல்கிறாருன்னா சிவைய நமன்னு சொல்கிறார். முன்னாடி வந்துட்டார் சாமி, சி வ ஏ, பின்னாடி போயிடுச்சு நம்ம. ஆணவம் கண்மம் மாயெல்லாம் பின்னாடி போயிடுச்சு. சாமி முன்னாடி வந்துட்டார், சக்தி வந்துட்டாங்க, நடுப்புற நம்ம இருக்கோம். இங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல், இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நடுப்புற நின்றுட்டுருக்கோம். மூணாவது மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிசூக்கும பஞ்சாக்கரம் சிவைய சிவ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிவ ஏ சிவ, சிவா சிவனும் சக்தியும் முன்னாடி இருக்காங்க, பின்னாடி அந்த மலத்தை ஓட்டிட்டாங்க. ஆணவம் கண்மம் மாயெல்லாம் ஓட்டி விட்டுட்டு திரும்ப பின்னாடி வந்து அவங்க நின்றுட்டாங்க சிவன்னு. நடுப்புற யா நம்ம இருக்கோம், உயிர்கள் இருக்குது. முன்னாடி சிவ சிவனும் சக்தியும் இருக்காங்க, பின்னாடி சிவ சிவனும் சக்தியும் இருக்காங்க, யா நம்ம நடுப்புற இருக்கோம். சிவ ய சிவ. இது எப்போ அப்படின்னா இந்த தவத்தில் உட்காந்துடுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உலக இன்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனையே சிந்தித்து உண்டாகக்கூடிய இந்த ஞானம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பக்குவ நிலையில் உள்ளவர்களுக்கு உணர்த்தப்படுவது. நாலாவதாக காரண பஞ்சாக்கரம் சிவ. இப்போ நம்மளே என்ன ஆயிட்டோம்? அந்த சிவக்குள்ளே ஐக்கியம் ஆயிட்டோம், சிவன் சக்திக்குள்ளே ஐக்கியம் ஆயிட்டோம். யாவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அங்கே நம்ம இல்லாமல் இல்லை,
சிவசிவ அம்மா காவேரி அம்மா வாயை திறந்தா சிவசிவ தான் வரும். நானும் கற்றுக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் முடிய மாட்டாங்குது. ஆனால் அவங்க பெரும் பேர். எனக்கு என்ன பேருன்னா, எனக்கும் ஒரு பேர் கொடுத்தார் சாமி. எல்லோரும் நமச்சிவாயன்னு தான் சொல்லுவாங்க, அம்மா நமச்சிவாயம்மா அம்மா. ஆனால் எனக்கு அது வரமாட்டாங்குது. என்ன வருது அப்படின்னா சிவாய நம்ம தான் சொல்வேன். அது ஏன் அடுத்த ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு போகிறேன்னா எனக்கே தெரியலை. நான் முதல் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி சிவ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கே வந்துனீங்கன்னா சிவைய நம்மளை தான் நிற்கும். எப்போ அது மாற்றினேன்னு எனக்கே தெரியாது. அதை விட பெரும் பேர் அம்மாவுக்கு கிடச்சிருக்கு. எப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பேசுனா சிவசிவ 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 சிவசிவன்னுட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரி சிவசிவ என்பது காரண பஞ்சாட்சரம். தன்னை இழந்து, அதனால தான் சாமி ஊர் ஊராக கூப்பிட்டு போகிறார். வா இங்கே வா, காசிக்கு வா, ஹரிதுவார் வா, ரிஷிகேஷ் வா அப்படின்னு அவங்கள என்ன பண்ணுறாரு. அவங்க சொல்லுவாங்க, ஆடின காலும் ஓடின காலும் நிற்காது, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், என்னோடய கால் நிற்காதுன்னு. அது மாதிரி அவங்க தலை யாத்திரையில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது, அப்படி போயிட்டே இருக்காங்கப்பா. அவங்க ஸ்டேட்டஸை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு பொறாமையாக இருக்கும். ஐயோ நம்ம இப்படி உட்காந்துருக்கமே, நேரம் அவங்க கோயிலில் இருப்பாங்களேன்னு நினைக்க தோணும். அது மாதிரி சிவ அப்படிங்கிறது என்னன்னா, இந்த யாவாகிய உயிர் அந்த சிவசக்திக்குள்ளே ஐக்கியமாயிரு, தன்னையே இழந்து நிற்கின்ற அந்த அருள் நிலைக்கு போயிடுது. அடுத்து மகாகாரண பஞ்சாட்சரம் சி. இந்த உயிர் சிவத்தை அணைந்து ஆணவத்தில், ஆனந்தத்தில், ஆணவோ கண்மோ மாயை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனந்தத்தில் மூழ்கி நிற்கின்ற நிலை. நம்ம மாணிக்கவாசகர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனந்தத்தில் மூழ்கி நிற்கின்ற அந்த நிலை தான் இந்த சி என்கின்ற மந்திரம். இதுக்கு பேர் நாயோட்டு மந்திரம்னு கூட சொல்லுவாங்க. யாராவது ஏதாவது வந்துச்சுன்னா சி போ அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு பேர் அப்படி ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி நம்ம சொல்கிறதுனால சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா நம்ம பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் ஓட்டிடுறாருல, இறைவினை ஒப்பு வரணும். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், நிறைய புண்ணியம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய பணக்காரனா நல்ல சுகபோகமாக வாழலான்னு. அப்பையும் பிறவி தானே வருது இல்லையா, அதுக்கும் ஒரு பிறவி தானே எடுக்கணும். அப்போ பாவம் செய்யணுமா புண்ணியம் செய்யணுமான்னா இறைவினை ஒப்பு வரணும். பாவம் புண்ணியம் ரெண்டும் சமமாகி நம்ம வந்து அந்த நிலையை அடையும் பொழுது தான் இந்த உயர் ஆனந்தத்தில் மூழ்குகின்ற நிலை கிடைக்கும். இந்த அருள் எழுத்தாகிய வா, அதாவது சக்தியும் எதில் ஒடுங்கிடுதுன்னா சிவத்துக்குள்ளே ஒடுங்கிடுது. அப்போ தாயாகிய அந்த அருட்சக்தி வழிகாட்டி தந்தையாகிய சிவனை இந்த உயிரை கொண்டு போய் விட்டுட்டு அதுவும் அதுக்குள்ளே அடங்கிடுது. இப்போ இந்த 5 மந்திரங்கள் சொல்கிறாங்க. இந்த 5 மந்திரத்தில் சாமி உங்களுக்கு என்ன சொல்லித்தராரோ அதை படிங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, தானாக வருது. சிவைய நம்ம தான் வருது, நமச்சிவாயே வரமாட்டேங்குது. நானும் சொல்கிறேன் ஆனால் வரமாட்டாங்க. சிவாய நம்ம தான் சொல்கிறேன். 2வது ஸ்டேஜில் வச்சுருக்காருன்னு அர்த்தம் இப்போ என்னைய இல்லைங்களா. அப்போ ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள், சிவைய நமன்னு சொல்லுங்கள், சிவைய சிவ சொல்லுங்கள், சிவ சொல்லுங்கள். இல்லைன்னா சீன்னு அப்படியே தியானத்தில் உட்காந்துரும். உங்களுக்கு பெருமான் எதை உணர்த்துகின்றாரோ அந்த மந்திரத்தை தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 108 தடவையாவது நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு, சாமி நான் சொன்னாங்க தினம் நமச்சிவாயான்னு சொல்கிறேன் ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க சாமி, அப்படி கோபம் கூட படுங்க. ஐயா சொல்வார், நான் போய் சாமிகிட்ட சொல்லிடுவேன், எனக்கு தெரியாது சாமி, என்னென்ன வேலை இருக்குது, இதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுங்கன்னு சொல்லிடுவேன் அப்படிம்பார் பாலையா. ஆனால் செய்கிறாரா இல்லையா? பிரமிக்கத்தக்க வகையில் இந்த மாநாடு நடக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனதிடம் வேணும் தெரியுங்களா? யார் எவ்வளோ கொடுப்பாங்க, என்ன வசூலாகும், என்ன இதாகும் அப்படின்னு யோசித்தோன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே செய்ய மாட்டோம். சாமி இருக்கார் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரே தைரியம் மட்டும்தான் இப்போ அவர்கிட்ட இருக்குது. அந்த ஒரு தைரியத்தை மட்டும்தான் வச்சு இதை செஞ்சிட்ருக்கார். அது மாதிரி சாமியை நம்பி நீங்கள் உங்கள் மனசுக்கு எந்த மந்திரம் சொல்லணும்னு தோணுதோ அதை எடுத்துக்கங்க. ஞானப்பால் உண்ட ஞானசம்பந்த சுவாமி சொல்கிறார் இந்த நமச்சிவாய மந்திரத்தின் பெருமையை. நம்புவாரவர் நாவில் நவிற்றினால் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது செம்பொனா திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. வார்மது ஒப்பதுன்னு சொல்கிறார். நாவுக்கரசு சுவாமிகளோ நம்ம
படித்தது தான் காலையில். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த பாட்டு எந்த நிலையில் பாடினான்னு உங்களுக்கு தெரியும். அவரை கல்லை கட்டி கடலில் போட்டால் பெற்றலும் பிறந்திழைத்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரின் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. நான் உன்னை மறந்துட்டாலும் என்னோட நாக்கு என்ன சொல்லணும் சாமி? நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தர் இறக்கும் தருவாயில் இருக்கிறாரு. அவரை அவங்க பையன் பையன் பேர் நமச்சிவாயம். அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் டேய் தம்பி இங்கே வாடா, வினை இழுக்குது பின்னாடி. அவர் பேரை சொல்லி நமச்சிவாயம்னு சொல்லியிருந்தால் முக்தி கிடச்சிருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்மளை மறந்த நிலையில் கூட நாம் நமச்சிவாய சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நாவை நாம் பழக்க வேண்டும். அதே மாதிரி தான் மாணிக்கவாசக சுவாமிகள், நான் ஆரம்பித்ததுலேயே முடிக்கிறேன், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தெனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறித்திடவே. இதை ரொம்ப நாளாக நான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறித்திட, என்னால் பொறுத்துக்க முடியல சாமி இந்த வாழ்க்கையை, என்னை கூட்டு போங்கன்னு சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி என்னை முக்தி பேர் அடைவதற்காக கொடுத்துருக்கீங்களே இந்த உடம்பு, இதை நான் போற்ற வேண்டும்னு சொல்கிறார். இதை படிக்கும்போது தான் நிறைய இது வரைக்கும் இந்த இதை படிக்கிற வரைக்குமே நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒருத்தன்று வெறுத்துற, இது வேணாம் எனக்கு அப்படின்னு வெறுத்துறணுன்ற அர்த்தத்தில். அது மாதிரி அர்த்தம் தெரிந்தும் நாம் படிக்க வேண்டும். இப்போது 6 மணிக்கு நம்ம சிவபுராணம் 5 நிமிஷம் ஒடுக்கிட்டு சிவ என்ற நாமத்தை சிந்தையிலே நிறுத்த வேண்டும். தெள்ளமுது ஊற சிவாய நம என்று உள்ளமுது ஊற ஒரு கால் உரைத்திடு. ஒரே ஒரு தடவையாவது உள் அமுது ஊற உரைத்திடு சிவாய நம என்று அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் மாவ சிவசிவ என்றிட சிவகதி தானே செம்பொன்னாக்கும் சிவாய நமயனில். நம்ம சிவாய நமன்னு சொன்னால் நம்மளை செம்பொன்னாக மாற்றக்கூடிய சக்தி உடையது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இந்த மந்திரம்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னங்க? இந்த மந்திரம் அந்த மந்திரம். மந்துனா மந்திரம், மந்துனா நினைப்பவர், திறம்னா காப்பது. நினைப்பவரை காப்பது மந்திரம். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அது காப்பாற்றும். சிவா கதை கிடையாது, வரலாறு. ஏன்னா கரையேற விட்ட குப்பம். நம்ம சைவ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே கதை கிடையாது, எல்லாத்துக்குமே சாட்சி ஆதாரம் இருக்குது. திருப்பஞ்சலி போங்க, இன்னும் கட்டமுது திருவிழா நடக்குது. ஏன்னா அப்பர் சாமி களைச்சி வந்தப்போ சாமி கட்டமுதோடு போய் நின்னார். அப்போ இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த திருவிழான்னு ஒன்று நடக்குதுன்னா அப்போ அது நடந்த நிகழ்வு, அது வரலாறு. அதே மாதிரி தான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் விழாவாக கொண்டாடுறாங்க. அப்போ அது நடந்த நிகழ்வு, வரலாறுக்கு கதை கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கரையேற விட்ட குப்பம். கல் மிதந்துச்சு. இப்போ ராமர் பாலம் கட்டும்போது கல் மிதந்தது அல்லவா? இவர் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூறினார், கல் மிதந்தது, தெப்பமாக கரையேறினார். அந்த ஊருக்கு பேரே கரையேற விட்ட குப்பம். அந்த இடத்துல இன்னும் இந்த விழா கொண்டாடப்படுது. எல்லா விழாக்களுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு, இந்த 12 திருமுறையோட தொடர்புடைய வரலாறு இருக்கும், நமக்கு தெரியலை, அவ்வளோதான். திருநாவுக்கரசு சுவாமிகளை சூளை நோயிலேருந்து காப்பாற்றுச்சு. சமணத்தில் போனார், அவரை எப்படியாவது ஈர்த்து இழுத்துவிட்டார் சாமி, சூளை நோயை கொடுத்து. பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் தணித்தது ஞானசம்பந்தர் மூலமாக, அவருக்கு அங்கே உணர்த்துறார். அமர்நீதி நாயனாருக்கு தராச நிலை பண்ணுச்சு. தண்டி அடிகள் கண் பார்வை இல்லாமல் இருந்தார்,
சமணர்கள் வந்து கண் பார்வை இல்லாமல் நீ ஏன் குளத்தை தூர்வாரிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டியிருந்த அந்த கயிறை கூட அவுத்துட்டாங்க. அப்போ அவர் சபிச்சார் அவங்கள, உங்களுக்கெல்லாம் தான் கண் பார்வை தெரியாமல் போகணும். அவ்வளவு சமணருக்கும் கண் பார்வை போயிடுச்சு, இவருக்கு கண் பார்வை வந்துருச்சு. அப்போ இந்த மந்திரத்தின் பெருமையை நம்ம உணரணும். உறுதிப்பாடோட ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னோன்னா அந்த மந்திரம் நம்மை காக்கும். ஆனாய நாயனாருக்கு முத்தி அவர் ஒன்றுமே செய்யலை, புல்லாங்குழலை வச்சுட்டு ஓம் நமச்சிவாயவை வந்து புல்லாங்குழலில் இசைச்சார், அவ்வளோதான் செஞ்சார், வேறு ஒன்றுமே செய்யலை அவர். ஆனாய நாயனார் மாடு மேய்ச்சார், மேய்க்கும்போது புல்லாங்குழலை வச்சுட்டு கிருஷ்ணர் மாதிரி புல்லாங்குழலில் ஓம் நமச்சிவாயங்கிறது அவ்வளவு இனிமையாக வாசித்தார், அவ்வளோதான் அவர் செஞ்சது. நம்ம தவம் இருக்கணும், அதை செய்யணும், பூஜை பண்ணணும், எல்லாம் செய்யலாம், ஆனால் எளிமையான முறையை நமக்கு சொல்லித்தராங்க. இப்படி செய்து கூட முக்தி நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் அம்மையாருக்கு அந்த கைலாயத்தையே காட்டியது, பெருமானின் நடனத்தையே கண்டார், அம்மையே என்ற பெரும் பேற்றை கொடுத்தது, சிவபெருமானுக்கே அம்மாவாகிற பெருமையை கொடுத்துருக்கு. மார்கண்டேயருக்கு யமனை எட்டி உதைத்தது, சாமியை கட்டி பிடிச்சிட்டார். ஓம் நமச்சிவாயா 16 வயசுலேயே அவருக்கு நிறைவு. சாமியை கட்டி புதைச்சா யமனையே எட்டி உதைச்சார், என் பிள்ளைய எங்கடா நீ வந்து பிடிக்கிறான். அது மாதிரி இன்னும் நிறைய நம்மளுடைய 63 நாயன்மார்களோட வரலாறை தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. தினம் ராத்திரி நீங்கள் பேர பிள்ளைங்க வச்சுருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைங்க இருந்தாலும் சரி, ஒரு நாயன்மாரோட வரலாறாவது சின்ன எளிய வடிவில் கூட அந்த புஸ்தகங்கள் கிடைக்கிது, இல்லைன்னா யூடியூப்பில் கதையாகவே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு தூங்க வைக்கும்போது வேறு எதுவும் பேசாது. ஒரு நாளைக்கு ஒரு நாயன்மார் வரலாறு சொல்லி கொடுங்க. நடக்குமா, இப்படியெல்லாம் நடக்குமான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் என்னைக்கு சிவம் அவங்களுக்குள்ளே போகுதோ அந்த கேள்வி வரவே வராது. நடக்கும் அப்படிங்கிற உறுதிப்பாடு வந்துடும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், கதை சொல்லுங்கள், கண்ட கதையை சொல்லாதீங்க. நம்ம நாயன்மார்களோட வரலாறு நம்ம தமிழில் இருக்கிற மாதிரியான நம்ம புராணங்களில் பக்தி இலக்கியங்களில் இருக்கிற மாதிரி கதை நீங்கள் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காது, அவ்வளவு கதை. அதனால் குழந்தைங்களுக்கு கதைகளை சொல்லுங்கள், நாயன்மார்களோட கதைகளை சொல்லுங்கள். தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமானை நமச்சிவாய அப்படின்னு சொல்லி நான் தழும்பேற வாழ்த்தி உய்வோம். இப்போ எல்லாருமே அப்புறம் ஐயா இந்த நமச்சிவாய மந்திரம் தான் சொல்ல போகிறாங்க. அதனால் இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். அங்கே நத்தத்துக்கு போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு திருவாசகம் எப்படி கிடச்சிதுன்னு சொல்லணும் இல்லைங்களா. அந்த 2 வருஷம் அங்கே இருந்துட்டு கிளம்பி வந்துட்டேன் பாலசமுத்திரத்துக்கு. வரும்போது அந்த கோவிலில் இருந்த ஐயா நல்லா இவ்வளோ பெரிய உரையோட ஆதீனத்தோட புக்கு ஒன்று திருவாசகம். நேற்று தான் நிஜமாகவே ஐயா இந்த தலைப்பை கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த புக்கை படித்து முழுசாக உரையோடு படித்தேன். திருவாசகம் புக்கை பார்த்து பாட்டு கூட படித்தேன், ஆனால் அந்த புக்கை இப்போ ஒரு 2-3 நாளாக தான் பிரித்து உரை படித்தேன். 2015 என் கையில் கிடச்சது, 2001 கிடச்சது. 15 வருஷமாக சாமி எங்கள் சாமி செல்ஃப்லேயே இருந்தார். அவர் யாருன்னு தெரியாது, திருவாசகம்னா என்னான்னு தெரியாது, புஸ்தகமாக இருந்தார். ஏதோ சாமி பூஜையில் இருக்கிறது நல்லதான், அதனால் வச்சுருந்தேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இப்போ ஒரு சிவபெருமான் வந்து எனக்கு பூஜைக்கு இருக்கார். அவர் வந்து செவுத்தில் மாட்டுற மாதிரி நடராஜ பெருமான் தட்டு, இந்த இதெல்லாம் டெக்கரேஷனுக்காக மாட்டுவாங்கள்ல அது மாதிரி, அது தட்டாக ஒரு பழைய கடை ஜாமான்லேருந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார். ரொம்ப வருஷம் எங்கள் பாத்திர ஸ்டாண்டில் தட்டாக கிடந்தார் சாமி. அவர் எப்படி என்னை இழுத்து இந்த திருவாசகத்தை கற்றுக் கொடுத்து தேவாரத்தை படிக்க சொல்லி எவ்வளவு பெரிய கருணை செஞ்சுருக்காருன்னு நினச்சா எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி சங்கல்பம் வைங்க, இந்த 6 மணிக்கு சிவபுராணம் சொல்லணும், தினம் நமச்சிவாய மந்திரம் குறைஞ்சது ஒரு 108ஆவது சொல்லணும்னு ஒரு சங்கல்பம் வைங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லா நலன்களும் நமக்கு சிவபெருமான் அருள் புரிவார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம்.